ஒரு அழகான மரம் அமைதியா நிக்குது. ஆனா அந்த மரத்துக்குள்ள ஒரு ஆர்மியே வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா அந்த ஆர்மி கிட்ட துப்பாக்கியும் கிடையாது, கத்தியும் கிடையாது. ஆனா ஒரே நிமிஷத்துல உங்க எல்லாரையும் ஓட வைக்க முடியும். அப்படிப்பட்ட சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆர்மியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆர்மியை வீவேர் ஆண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு எறும்பு வகைக்கு நிறைய வித்தியாசமான பேர் இருக்கு. இத ஒரு சில இடங்கள்ல முசுறு எறும்புன்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடங்கள்ல நெருப்பு எறும்புன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஒரு எறும்பு கடிச்சா நெருப்பு சுடுற மாதிரி தான் இருக்கும். இந்த வீவேர் ஆண்ட்ஸ் ஒன்னும் சாதாரண எறும்புகள் கிடையாது. இவை சிமெண்ட் இல்லாம, க்ளூ இல்லாம இலைகளோட இலைகளை ஒட்டி மரத்துல கூடு கட்டும். இந்த ஒரு எறும்பு மரத்துல உள்ள இலைகளை வச்சே ஒரு வீடு மாதிரி உருவாக்கிரும். அதனால இந்த ஒரு எறும்பு நேச்சுரல் இன்ஜினியர்ஸ்னு கூட சொல்லுவாங்க. அண்ட் நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை கேட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஷாக் ஆவீங்க. ஏன்னா இந்த எறும்பு அதோட வீடை கட்டுறதுக்கு தேவையான க்ளூவா அதோட பேபி ஆண்ட்ஸை யூஸ் பண்ணுது. எப்படின்னா அந்த ஒரு குட்டி எறும்புகள் பிறக்கும் போது அதோட உடம்பு சுத்தி இருக்கிற ஜெல்லி மாதிரியான ஒரு திரவத்தை சிமெண்ட் மாதிரி பயன்படுத்தி அந்த இலைகளை எல்லாம் ஒட்டுவாங்களாம். இந்த மாதிரி வீடு கட்ட ஒட்டுறதுக்காக அதோட பேபி ஆண்ட்ஸையே ஒரு டூலா பயன்படுத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு இலைகளை ஒட்டுறது சாதாரண விஷயம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு இலைகளை ஒட்டுறதுக்கு டீம் ஒர்க் இருந்தா மட்டும்தான் அந்த எறும்புகளால கூடை கட்ட முடியும். எந்த மாதிரினா சில எறும்புகள் அதோட இலைகளை பிடிக்கும், சில எறும்புகள் இலைகளை இழுக்கும், சில எறும்புகள் குளுவை ஒட்டும். இப்படிதான் அந்த இலைகளை வச்சு ஒரு வீடை உருவாக்குது. ஒருவேளை ஒரு எறும்பு கூட வேலை செய்யலைன்னா அந்த முழு வீடு கட்டுறதுக்கான ப்ராஜெக்டே ஃபெயில் ஆயிருமா. இதனால அந்த எறும்புகள் ஒரு தடவை வீடு கட்டும் போது அது மொத்த டீமையும் ஒன்னு சேர்த்து தான் அந்த எறும்புகள் வேலை செய்யும். அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருப்போம் இதை ஒரு ஆர்மின்னு. எதனால இந்த மாதிரி ஆர்மின்னு சொல்றோம்னா, நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு மரத்தோட கிளைய தொட போறீங்க, அப்புறம் நீங்க அந்த இலைய தொட்ட உடனே உங்க கையில ஆயிரக்கணக்கான எறும்பு ஏறுது. அப்போ உங்களோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அப்படிதான் இந்த ஒரு இலை மேல நீங்க கை வச்சீங்கன்னா ஒரே நேரத்துல நூறுக்கணக்கான எறும்புகள் ஏறி ஒரு வார்ல சோல்ஜர்ஸ் எப்படி அட்டாக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி கடிக்கக்கூடிய ஒவ்வொரு எறும்புகளோட கடியும் ஒரு தீய வச்சு சுட்டா எந்த அளவுக்கு எரியுமோ அந்த அளவுக்கு எரியும். இதனால உங்களுக்கு தலை சுத்தல் வரலாம், அதிகமான வலி ஏற்படலாம், சில பேருக்கு அலர்ஜி வரும், காய்ச்சல் வரும். அது மட்டும் இல்லாம அதோட வலியை தாங்க முடியாம சிலருக்கு மூச்சு திணறல் கூட வருமாம். அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, குழந்தைகளையோ இல்ல வயசானவங்களையோ கடிச்சா அவங்களோட உயிர் போறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க ஒரு மரத்துல கட்டுற வீடு அவங்களோட கிங்டம் மாதிரி. அந்த கிங்டம் பக்கத்துல வர்ற எல்லாருமே அவங்களுக்கு எதிரி தான். குறிப்பா பறவைகளா இருக்கட்டும், பூச்சிகளா இருக்கட்டும், சில இடங்கள்ல இது மொத்தமா சேர்ந்து அங்க வர்ற பாம்புகளை கூட விரட்டி அடிச்சிரும். ஏன்னா இது அந்த அளவுக்கு ஃபாஸ்டா வேலை செய்யும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த எறும்பை விவசாயிகள் ஒரு ஆயுதமா கூட யூஸ் பண்றாங்க. சில ஃபார்மர்ஸ் இந்த வீவேர் ஆண்ட்ஸை நேச்சுரல் செக்யூரிட்டியாவும் யூஸ் பண்றாங்க. ஏன்னா விவசாயம் பண்ற இடங்கள்ல பூச்சிகள் அதிகமா வரும். அண்ட் அந்த பூச்சிகளை விரட்டுறதுக்கு இவங்க கெமிக்கலை யூஸ் பண்ணாம இந்த ஒரு எறும்புகளை யூஸ் பண்ணி அவங்க அந்த வயலுக்கு வர பூச்சிகளை விரட்டி அடிக்கிறாங்க. என்னதான் இது ஒரு ஆபத்தான எறும்பா இருந்தாலும் இந்த ஒரு எறும்பை சமைச்சு சாப்பிடறதுக்கு கூட ஆள் இருக்கு. தாய்லாந்து, கம்போடியா மாதிரியான நாடுகள்ல இந்த ஒரு எறும்பை பிடிச்சி அதுல ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து ரொம்பவே டேஸ்டான ஸ்பெஷல் ஃபுட்டா சாப்பிடுறாங்க. அண்ட் இந்த ஒரு எறும்பு 24/7 எப்பவுமே தூங்காம பகலும் இரவும் பார்க்காம ஆக்டிவா இருக்குமாம். அண்ட் இந்த ஒரு எறும்பை பார்க்க கியூட்டா தெரிஞ்சாலும் இது எப்பவுமே மனுஷங்களுக்கா இருக்கட்டும், பூச்சிகளா இருக்கும், எல்லாருக்கும் ஆபத்தானதுதான். இந்த எறும்புகளுக்கான ஒரே ரூல் என்னன்னா, என்கிட்ட வந்து சண்டை போடாதீங்க, எங்க கிட்ட ஹீரோ ஆக ட்ரை பண்ணாதீங்க. இதுதான் அவங்களோட கோட்பாடாவே இருக்குது. ஏன்னா நாங்க எங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்க எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படி எங்களை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து. இந்த மாதிரியான கோட்பாடை தான் இந்த ஒரு எறும்பு ஃபாலோ பண்ணுது. அதனால இன்னொரு தடவை இந்த ஒரு எறும்புகளை நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு எறும்பை விட்டு நீங்க தூரமாவே தள்ளி போங்க. ஏன்னா நான் இப்ப சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க உயிரை காப்பாத்துறது கூட அதிகமான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த ஒரு வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்க பார்க்க முடியும். நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா வச்சிருக்கோம். அதனால மறந்துடாம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.